ஹலோ வணக்கம். இன்னைக்கு நாம எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரௌன் பட்டர் கேக் செய்ய போகிறோம். இந்த கேக் ரொம்ப வாசமாக சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். முதல்ல 250 கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த பட்டரை உருக்கணும். நெருப்பை ரொம்ப சின்னதாக வச்சுக்கோங்க. பட்டர் நல்லா உருகி அப்படியே நுரையெல்லாம் அடங்கின பிறகு அடுப்பை நிப்பாட்டிடுங்க. நல்லா ஆறின பிறகு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்கு லேசாக கிண்டிக்கிங்க. கிண்டும் போது நெய் வாசம் அந்த மாதிரி அடிக்கும். ஏன்னா இந்த ப்ரௌன் பட்டர்ன்றது வடிக்காத நெய். இப்போ 200 கிராம் சீனி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணுறதுக்கு முதல் லேசாக கிண்டிக்கிங்க, இல்லாட்டி சீனி எல்லாம் பறக்கும். நல்லா மேக்ஸிமம் ஸ்பீடில் வச்சு அடிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க. நல்லா அடித்த பிறகு இப்போ 5 முட்டைங்க. ஒவ்வொரு முட்டையாக தனித்தனியாக போடணும். ஒவ்வொன்றும் போட்ட பிறகு கொஞ்ச நேரம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தது போடணும். எல்லா முட்டையும் ஒன்றா ஒரே நேரத்தில் போட்டால் பட்டர் சீனி மிக்ஸ்சர் இருக்குல்ல, அது அப்படியே கர்டல் பண்ணிடும். அப்படியே பிரிஞ்சு வந்துடும். நல்லா க்ரீமியாக அடித்த பிறகு இப்போ 250 கிராம் பிளெயின் ஃப்ளவர், 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் 1/4 கப் பால். பால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இந்த பாலும் மாவும் ஆட் பண்ணுறப்ப முதல்ல மாவு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பால், அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு, அப்புறம் மறுபடியும் பால், அப்புறம் மாவு போட்டுக்குங்க. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா நான் இதில் எந்த எசன்ஸும் பாவிக்கலை. ஏன்னா இந்த நெய் வாசமே இதுக்கு போதும். மிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப மெதுவாக மென்மையாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப போட்டுக்கிண்டுனா மாவில் gluten ஃபார்ம் ஆகி கேக் ஹார்ட் ஆகிடும். இப்போது நம்ம பேக்கிங் பேப்பர் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற டின்னுக்குள்ளார இந்த பேட்டர் போட்டுருங்க. ரவுண்ட் டின்னா 8 இன்ச்சஸ் பாய்ச்சிக்கோங்க. அப்படி ஸ்கொயர்னா 7x7 இன்ச்சஸ் பாய்க்கலாம். அவனை 170 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 50 நிமிஷம் பேக் பண்ணிக்கிங்க. ஆனால் பேக்கிங் டைம் உங்கள் அவனும் பொறுத்து இருக்குது. ஒவ்வொரு அவனும் ஒரு மாதிரி இருக்கும். பேக் பண்ண பிறகு நல்லா ஆற வச்சுருங்க. கூலிங் ரேக் மேலே வச்சு நல்லா ஆறின பிறகு பேக்கிங் பேப்பர் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துடலாம். இந்த ப்ரௌன் பட்டர் கேக்கை நீங்கள் சும்மா அப்படியே வெட்டி சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச க்ரீம் செஞ்சு கேக்கை ஐஸ் பண்ணி நல்லா டெக்கரேட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம். நான் இந்த கேக்குக்கு க்ரீம் சீஸ் ஐசிங் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் நான் ஐசிங் ரெசிபி ஷேர் பண்ணலை. ஆனால் உங்களுக்கு ஐசிங் ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்து வர வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதுதாங்க எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ப்ரௌன் பட்டர் கேக். இதை நீங்களும் செஞ்சு உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.